அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகின்ற தலைப்பு குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்களின் ஆனந்த களிப்பு. குணங்குடி மஸ்தான் சாஹிபு அவர்கள் இறைவனுள் ஆனந்தம் அடைந்த நிலையை விளக்குகின்றார். பகுதி 2, பாடல் எண் 16. வீசுகின்ற கர்வம் என்ற செருக்கை தடுத்து அதில் இச்சையை வைத்து பட்சத்தை அடுத்தடுத்து வைத்து உண்மை அறிவினால் அறிவை உணர்ந்து திருவருள் ஆனந்தத்தை எனக்கு கொடுக்கின்ற உயர்ந்த அருளை வழங்கிய இறைவன் என்கிறார். பாடல் எண் 17. உலகத்தில் பல விதங்களை காட்டி உயர்ந்த படிகத்தின் நற்குணத்தைப் போல பரவெளியைச் சூட்டி குருவின் அருளை சேர்த்து அந்த குருவானவர் அருள் செய்தவுடன் இருவினையை போக்கடித்த இறைவனே என்கிறார். பாடல் எண் 18. மண்டபத்தில் இருக்கின்ற உள்ளறையை விட்டு வருகின்ற பெரிய மனமானது முறியும் பொருட்டு தேனை குடித்து சந்தோஷிப்பார்களைக் கண்டு நானும் மனமயக்கத்தை அடையாமல் என்னை உன்னுடைய அருளினால் காத்து ஆட்கொண்ட இறைவனே, நான் உன்னுள் மகிழ்கிறேன் என்கிறார். பாடல் எண் 19. மகத்தாகிய நல்ல தவத்தை செய்து ரசவாதங்கள் செய்கின்றோம் என்று திரிந்து சூதாடுகின்ற வேதனைகளை செய்து கெட்ட சூதாடிகளை உண்மையாக பிரிந்து நல்ல வாழ்க்கையை எனக்கு கொடுத்த இறைவனே, நான் இவ்வுலகில் வாழும் பொழுது உன்னுடைய அருளை பெற்று நல்வாழ்க்கை வாழ்கிறேன் என்கிறார். பாடல் எண் 20. பொறி புலன் இவைகள் ஒடுங்கிய காலத்தில் பரிபூதன பொருள் வந்து கைகூடும். அப்பால் அறிவுள்ளவர்களும் அறியாமல் போல காணுகின்ற ஆனந்த வெள்ளத்தில் என்னை மூழ்கிய இறைவனே, நான் உன்னுடைய அருளை பெற்று பேரின்பத்தில் திளைக்கிறேன் என்கிறார். பாடல் எண் 21. நினைவையும் கனவையும் மறந்து இருந்த நிலைமையையும் மறந்து சாதியையும் மனத்தையும் மறந்து பிறகு இதில் உண்டான சர்வ வகைகளையும் மறந்து உன்னுள் திளைக்கின்ற பேச்சினை கொடுத்த இறைவனே, நான் மனம் மகிழ்கின்றேன். பாடல் எண் 22. கல்விழுந்து ஓடுகின்ற வெள்ளத்தைப் போல காட்டி பிரபஞ்சமயமானது மறைக்கும். இதை தடுக்கும் உபாயம் அற்ப வாழ்க்கை வாழ்கின்ற மனிதருக்கு தெரியாது. ஆகவே அக்காயம் அழிவதற்கு முன் ஆலோசனை செய்து என்னை ஆட்கொண்ட இறைவனே. பாடல் எண் 23. என்னை நானென்று அறியாத பாடு என்னை இந்த கெதியாக்கியதே, கேட்டையானும் எதிர்த்து கொண்டு சாபத்துடன் அடர்ந்து கோபத்தினோடு இருக்கின்ற நிலையை மாற்றி இவ்வுலகில் நற்கதி அடைய செய்த இறைவன். பாடல் எண் 24. ஆகாய வெளிக்குள் இருக்கின்ற இருட்டை பற்றி அதில் வேதாந்த மூல விளக்கை ஏற்றி கண்ணுக்குள் கண்மணியாக காட்டி வருகின்ற காரண வஸ்துவான கடவுளை நமஸ்காரம் செய்ய வேண்டும். நமக்குள் இருக்கும் இறைவனை நாம் தேட வேண்டும். பாடல் எண் 25. யாவரும் மானிடர்கள். அப்படி இருக்க இந்த பழி பாவமுள்ள மாயைகள் நிறைந்த உலகத்தில் எல்லோருக்கும் பாவங்கள் நீங்குமோ? எல்லா கற்களும் மாணிக்க கற்கள் ஆகுமோ? ஆகவே இவ்வுலகில் நாம் வாழும்பொழுது குருவாகிய இறைவனுடைய திருவடிகளை நமஸ்காரம் செய்து வாழ்ந்தால் ஆனந்தம் அடைவோம். பாடல் எண் 26. நாத கீதங்கள் கேட்கின்ற அந்த நாயகனுடைய திருக்கோவிலில்
சேர்க்கும் மகத்தாகிய தவநிலையை உண்டாக்குகின்ற உயர்ந்த குற்றமற்ற ஞான ஆசிரியனாக திகழ்கின்ற இறைவனுடைய திருவடிகளை தொழுது நாம் மகிழ்ச்சியடைய வேண்டும். பாடலெண் 27. கட்டு கடங்குகின்ற கர்வமென்னும் குட்டை வருகின்ற காலன் என்னும் நச்சன் கையினால் வெட்டுங்கட்டை துஷ்டத்தனம் படைத்த பட்டை ஆகிய இவைகளே இந்த சரீரம். ஆகவே அப்படிப்பட்ட இந்த சரீரம் ஞான ஆசிரியனாகிய இறைவனுடைய திருவருளை நாம் பெற வேண்டுமெனில் அந்த இறைவனை நமஸ்காரம் செய்ய வேண்டும். பாடலின் 28. போக்கு வரவில்லாத போதம் பஞ்சபூதங்களால் எழுகின்ற வாதம் வசனத்துக்கு அடங்காத வேதம் ஆகிய இவைகளை வடித்து தின்பிக்கின்ற இவையெல்லாம் நம்முன் காட்டுகின்ற ஞான ஆசிரியனாக திகழ்கின்ற இறைவனை வணங்கினால் நாம் மகிழ்ச்சி அடைவோம். அதுவே சிறந்த ஒரு வாழ்க்கையாகும். பாடலெண் 29. நரம்பு தசை தோல் எலும்பு இவைகளை கொண்டு நாட்டுகின்ற இரு வினைகளுக்கு ஆட்டுகின்ற துரும்புகள் நிறைந்திருக்கின்ற துன்பங்கள் ஒழியாத உடம்பு. ஆகவே அந்த நிலையில்லாத உடம்பை நாம் நிலையின்றி எண்ணி வாழ்கின்றோம். ஆகவே நிலையில்லாத உடம்பை நாம் நிலைவாழ்வை அடைய இறைவனை வணங்க வேண்டும். பாடலெண் 30. சமுத்திர கூட்டத்தைப் போல, அதாவது கடல் எப்படி இருக்கின்றதோ அதுபோல பொங்கும் திருவருள் ஆனந்தத்தை சேர்க்கும் உண்மை அறிவை கடக்கும் நாளுக்கு நாள் அங்குமிங்குமாக சுற்றுகின்ற நாதாந்தத்திலும் வேதாந்தத்திலும் இருக்கின்ற தலைவனாகிய இறைவனை நமஸ்காரம் செய்வோம். பாடலெண் 31. இன்றைக்கு நாம் ஜீவித்து இருப்பதும் பொய்யே, இனி என்றைக்கும் இருப்பது மெய்யோ, என்றைக்கும் இருப்பது உண்மையே என்று எண்ணி எண்ணி நாம் இந்த உலகத்தில் உழல்கின்றோம். ஆனால் உண்மையை உணர்ந்து நாம் இறைவனை தொழுது வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதுவே சிறந்த வாழ்வாகும். பாடலெண் 32. பார்ப்பதற்கும் பல வகையாகவும் பல கோடி அண்டங்களாகவும் காவல் செய்கின்ற உயிர் நிலையாகவும் இருந்த காரண பூரண தலைவனாகிய இறைவனை சஞ்சாரம் செய்வோம். பாடலெண் 33. கரும்பு சர்க்கரை கற்கண்டு இவைகளால் பாகாக காய்ச்சி எடுத்து திரட்டின பாலே அறுப்பாத இந்த கருத்து உம்முடைய கையினால் அணைத்து அடிமை கொள்ளும் என்று இறைவனிடம் முறையிடுகின்றார். இக்கருத்து வள்ளலாருடைய பாடலோடு ஒப்பு நோக்கத்தக்கதாக அமைகின்றது. பாடலின் 34. காய நற்பங்கள் செய்து கொள்ளுகின்றோம் என்று வெறியை கொடுக்கின்ற கஞ்சா கல் அபின் இவைகளை தின்று கெட்ட இலையாமல் இருந்து இறைவனுடைய திருவடியை உடைய பரிசுத்தமான உண்மை ஞானத்தை சுடரை போற்றி வாழ வேண்டும். அதுவே சிறந்த வாழ்க்கை. இவ்வாறு நாம் வாழ்ந்தால் அதுவே இறைவனுக்கு உகந்த வாழ்வாகும். பாடலெண் 35. கருவிகளாகிய வழியில் போய் நான் என் கால்கள் ஓயாமல் தேடி அங்கிருந்து வருகின்ற அறிவி ஆற்றலினால், அதாவது இறைவனிடம் வருகின்ற ஆற்றல், அப்படி நாம் மனம் வாடாமல் இறைவனை போற்றி வாழ வேண்டும். பாடலெண் 36. காசியின் நுனியிலிருந்து உயர்ந்த நடனம் செய்வதை களீர் களீர் என்று வாசியில் ஏற்றிக்கொண்டு இன்று காணும்படி வைத்த ஞான ஆசிரியனாகிய இறைவனுடைய திருவடிகளை போற்றுவோம். பாடலெண் 37. சம்பாதித்த பொருளை புதைத்து வைப்பவர்களும் பல்வேறு வகையான தேசங்களையும் அரசாள்பவரும் எனக்கு சமமில்லை என்று வரும் செத்து போவார். ஆகவே இவ்வாறு அகம்பாவம்
கர்வம் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் வாழாமல் மனம் இறைவனோடு ஒன்றி வாழ வேண்டும். அதுவே சிறந்த வாழ்க்கை. பாடல் எண் 38. யானை, குதிரைகள், ரதம் இவைகளில் ஆசையுடன் ஏறுகின்ற சரீரமானது ஒன்றுக்கும் உதவாது. ஞானமில்லாத கண்களோ மொட்டை என்று உபதேசம் செய்த ஆசாரியனாயை உணர்ந்து வாழ வேண்டும். ஆகவே இவ்வுலகில் நிலையில்லாதவை, ஆகவே நிலையான ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொள்ள வேண்டும். பாடல் எண் 39. மனக்கோட்டை வைத்திருக்கின்ற இன்பத்தை உடைய குணங்குடியினுடைய திருவடிகளை போற்றி தொழுவோம். குணங்குடியார் குணங்குடியில் வீற்றிருக்கின்ற இறைவனை நாம் போற்றி தொழுதால் நம்முடைய வாழ்க்கை மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று தன்னுடைய ஆனந்த களிப்பு என்ற பாடல்களின் மூலம் விளக்கியுள்ளார் என்பதை நாம் உணர முடிகிறது. நன்றி.